யார் அமைச்சர்? கோகுல இந்திரா. குற்றவாளிகளுக்காக களம் இறங்கிய அமைச்சர் யாரு? அப்பொழுது அமைச்சராக இருந்த கோகுல இந்திரா. சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு அமைச்சர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை? எனக்கு ஒரு ரூம் கொடுங்க கோஆப்டெக்ஸ்ல, எனக்கு ஒரு ரூம் ஒதுக்குங்க. இல்லைங்க, இங்க இடம் இல்லை. ஐஏஎஸ் ஒரு அமைச்சருக்கு ரூம் இல்ல. உங்களுக்கு இங்க ரூம் தேவையில்லை. உங்களுக்கு செக்ரட்டேரியட்ல ரூம் இருக்குல்ல, அண்ணா நகர்ல எம்எல்ஏ ஆபீஸ் இருக்குல்ல, இங்க எதுக்கு உங்களுக்கு ரூம்? ரெண்டாவது, வண்டி எல்லாம் வண்டி என்ன நமக்கு தெரியல, அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே வண்டியை நிப்பாட்டி வச்சு ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நெசவாளர்களுக்காக வேலை செய்வதற்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 86 கோடி நஷ்டத்துல இருந்த அந்த கோஆப்டெக்ஸ், இவர் வரும் பொழுது 11 கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்த அந்த கோஆப்டெக்ஸ் லாபத்துக்கு 2 கோடி ரூபாய் லாபத்திற்கு எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அதை அங்க எடுத்துட்டு வந்தார். அவ்வளவு கடினப்பட்டு அந்த நெசவாளர்களுக்கு இதோடைய லாபம் போகணும், மக்கள் மிகப்பெரிய அளவுல கோஆப்டெக்ஸை பயன்படுத்தணும். இந்த இடத்துல வண்டிக்காகலாம் என்னால 2 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாது. இவர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி எழுதுறாரு லெட்டர். எதுக்கு? ரூமுக்கு. பிரின்சிபல் செக்ரட்டரி லெட்டருக்கும் இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க. இதை தான் நாம் பார்க்கணும். அவருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றால் அவருக்கான அதிகாரம் எங்கிருந்து வருது? நம்மளுடைய அரசியல் சாசனத்திலிருந்து. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னு சொன்னா அதுதான் அங்கிருந்து தான் அவருக்கான அதிகாரம் வந்திருக்கு. நீங்க அமைச்சர் சொன்னா நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கலாம், உயர் பதவியில இருக்கலாம். மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்காக நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன், நெசவாளர்களுக்காக நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன், அவர்களுடைய நலனுக்காகத்தான் நான் வேலை செய்வேன். அது அமைச்சரே சொன்னாலும் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன்னு ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் எக்ஸாம்பிள். எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. நண்பர்களே, இந்த லஞ்சமும் ஊழலும் இன்னைக்கு எந்த அளவிற்கு தலைவிரித்தாடுது அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சில அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நான் கொஞ்சம் வருடங்கள் முன்பு அந்த கேபி பார்க், நம்ம புளியந்தோப்புல இருக்கக்கூடிய அந்த கேபி பார்க்ல போய் பார்க்கும் பொழுது ஒரு நபர் சொல்றாரு, சார் இந்த லாஃப்ட் இருக்குல்ல, இந்த லாஃப்ட் தட்னா, மாவீரன் படம் பார்த்திருப்பீங்க, பேட்ச் ஒர்க்னு தட்னா கீழே விழுது. அவர் சொல்றாரு, சார் இந்த லாஃப்ட் கீழே தான் என் குழந்தை தூங்கும், இப்படி தட்னா இப்படி விழுது, அந்த விழும்பொழுது என் குழந்தை அங்க படுத்திருந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் கலக்கணும் அப்படின்னு டெண்டர். நீங்க டெண்டரை பத்தி பார்த்திருப்பீங்க. கான்ட்ராக்ட் அந்த பிஎஸ்டி நிறுவனத்துக்கு 5 மூட்டை மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்க. 15 மூட்டை மணல். ஒரு சதுரடி கட்டுறதுக்கு நீங்களாம் வீடு கட்டினீங்கன்னா 1800 ரூபாய் கட்டுவீங்க, 2000 ரூபாய் கட்டுவீங்க. 2017 2700 ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க ஒரு சதுரடி கட்டுறதுக்கு. 2700 ரூபாயில 700 ரூபாய் பணத்தை அடிச்சுட்டு மீதி 2000 ரூபாய் கட்டியிருந்தா கூட மாளிகை மாதிரி கட்டியிருக்கலாம். அப்போ ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒரு சதுரடிக்கு இப்படி அடிக்கிறாங்க, தொட்டா கீழே விழுது அப்படின்னு சொன்னா எதனால? ஏழ்மையில இருக்கிறவங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு போங்க, பெரும்பாக்கம் போங்க, வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை 1 மணி நேரம் வருது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவுல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டிய கேபி பார்க்குக்கு பிஎஸ்டி நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களுக்கு போனஸ் 90 லட்சம் ரூபாய் கொடுத்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் மினிஸ்டரே ஆனாலும் சரி நெசவாளர் தான் தேவை எங்களுக்குன்னு சொன்ன சகாயம் ஐஏஎஸ். நல்ல கண்ணு. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்தியாவையே கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை அடிமைப்படுத்தியது யாரு? பிரிட்டிஷ் இல்ல. ஆரம்பத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு நிறுவனம்
நம்மளை ஆண்டது. இன்னைக்கு ஒரு வெஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை ஆள தொடங்கி இருக்கு. அதானி இன்னைக்கு கூறு போட்டு இந்தியால போர்ட், ஏர்போர்ட் எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அங்க இங்க நிலக்கரி இறக்குமதி ஊழல் எல்லாம். அப்ப அந்த மாதிரியாக இந்தியாவையே கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வெஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக ஒரு போராடணும், இந்த ஊழலுக்கு எதிராக போராடணும்னு நாம ஒரு போராட்டம் அறிவிச்சோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இதுல மோடி அவர்கள் போராட்டத்தை ரிஜெக்ட் பண்ணாருன்னா அது வேற விஷயம். ஏன்னா மோடி அதானியுடைய நண்பர். நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் வருது. டிசம்பர் 10ஆம் தேதி, ஒரு மாதத்திற்கு முன்பாக நாம அனுமதி கடிதம் கொடுத்திருந்தோம். அப்போ அதானியுடைய ஏஜென்ட்டுகளாக வேலை பார்ப்பதில் இவங்க எவ்வளவு மும்முரமா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். வருவதற்கு முன்பு இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. மோடி அதானியுடைய ஏஜென்ட்டாக இருப்பது எங்களுக்கு புரிகிறது. ஸ்டாலினும் அதானியுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறார். கமிஷனர் அருண் ஒரு IPS அதிகாரி. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி என்ன சொல்லுது? எல்லோரும் ஒன்று கூடுவதற்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு, அரசியல் சாசனத்தில் இருக்கு. அதுபடிதான் நான் நடப்பேன். முதலமைச்சர் ஸ்டாலினே அதானியுடைய ஏஜென்ட்டாக இந்த போராட்டத்தை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவர் அங்கு சகாயம் IAS போல தன்னிச்சையாக முடிவெடுத்து கொடுத்திருக்கணும். ஆனால் அருண் IPS இங்கே, சகாயம் IAS இங்கே. நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான், எந்த மாற்றமும் கிடையாது. நிலக்கரி இறக்குமுதல் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல், அதானி மோடியுடைய நண்பர், பாதுகாப்பது முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இந்த வெஸ்ட் இந்தியா கம்பெனி போன்ற கம்பெனிகளை வெளியேற்றணும் சொன்னா எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு பெரிய சுதந்திர போர் நடந்ததோ அது போல இன்னைக்கு நாம சுதந்திர போராட்டமே நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. லஞ்சத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக. அதற்காக வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா இவர்களை போன்ற சகாயம் IAS போன்ற நபர்களை தவிர வேறு யார் இருக்கிறார்? இவர்களை போன்ற பலர் இன்னைக்கு ஒரு IAS அதிகாரினா எப்படி இருக்கணுங்கிற எக்ஸாம்பிள் நீங்க காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு IAS அதிகாரிகள் பல பேர் உள்ள வரும்பொழுதே பணம் அடிக்கிறது தான் நம்ம வேலை போல இருக்குன்னு நினைச்சிட்டு வராங்க. அவர்களை போன்றவர்கள் இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் ஒரு IAS அதிகாரி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி IAS அதிகாரிகளுக்கு நீங்க வழிகாட்டிட்டீங்க. இது போன்ற மக்கள் அரசியல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. மக்கள் தளத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. இது போன்ற ஊழல்வாதிகளையும் லஞ்சவாதிகளையும் விரட்ட வேண்டியதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம், அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.